பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. சாலமோனின் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லிலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்க்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அன்பு கரம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். எனக்கு பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நாம் அவரோடு கூட நெருக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரை நம்ம உயர்த்துவோம். இன்றைக்கி ஒரு சிலர் மொபைலை ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க, சில ட்ரெஸ்ஸிங்கை சொல்லுவாங்க, சில பிளேஸ் சொல்லுவாங்க, சில வீட்டை சொல்லுவாங்க, சில ஃபுட் வெரைட்டிஸ் சொல்லுவாங்க. எதை நேசிக்கிறாங்களோ அதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் அதில் எப்படி இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறத பொறுத்து இருக்கிறது. சிலர் வைராக்கியத்தை சொல்லுவாங்க, உலகத்து பிரகாரமான வைராக்கியம். ஆனால் இன்றைக்கி நாம் நம்முடைய அன்பு தகப்பன் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், நான் அவருடையவன். எந்த அளவுக்கு அவருடைய அன்பு கரம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேன்மையை தொட்டு இருக்கிறது என்பதை சற்று தியானித்து பார்க்கணும். யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சுட்டா எனக்கு அவங்க தான் செஞ்சாங்கன்ட்டு ஈஸியாக சொல்லிடுறோம். அதனால தான் அடுத்த உதவி உங்களுக்கு வர மாட்டேங்குது. நல்லா சொல்லுங்கள், உங்களுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுது? ஏசப்பா தான். எனக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏசப்பாவும் முதன்மையாக வைக்காமல் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்கிறதுக்காக அவங்கள நீங்கள் உயர்த்திட்டு இருந்தீங்க அப்படின்னா கர்த்தருக்கு நிச்சயமாக கோபம் வரும், உங்களை கண்டா பிடிக்காது. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், அவருடையவள் என்ற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு அவருடைய அன்பு பிரசுரம் நம்மளோட கூட இருக்குதுன்னா கொஞ்சம் நினச்சி பார்க்கலாமே. என் தேவன் என்னுடையவர், என் இரட்சகர் என்னுடையவர், என் ராஜா என்னுடையவர், என் பரிசுத்தர் என்னுடையவர். அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கணுங்க, நமக்குள்ளே பாயணும், நமக்குள்ளே ஓடணும், நதியாய் பரவி பாயணும், நதியாய் ஓடணும், பரவி பாய்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளே வரணும். ஒரு நதியிலேருந்து தண்ணி புறப்படும் போது அது எங்கெங்கெல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பரவி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். பள்ளத்தை நிரப்பின பிறகு தான் மேட்டுக்கு போகும். பள்ளம் நிரம்ப 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 தான் மேட்டை டச் பண்ணும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த அன்பு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏசப்பாவே உயர்த்துக்க. இது யார் உங்களுக்கு கொடுத்தது? ஏசப்பா. இதை யார் செஞ்சது? ஏசப்பா. இதை யார் பண்ணினது? ஏசப்பா. இந்த வீட்டை யார் கொடுத்தது? ஏசப்பா. இந்த வண்டி யார் கொடுத்தது? ஏசப்பா. இந்த இடத்தை யார் கொடுத்தது? ஏசப்பா. இந்த குடும்பத்தை யார் கொடுத்தது? ஏசப்பா. இந்த படிப்பு யார் கொடுத்தது? ஏசப்பா. இந்த ஆகாரங்களை யார் கொடுத்தது? ஏசப்பா. என் வாழ்க்கையில் இவ்வளோ நன்மை யார் கொடுத்தது? ஏசப்பா. அவரை தான் சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்ல 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 அவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிலைவரமாக இருக்கும். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மகிமையாய் கர்த்தர் அற்புதம் செய்யப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டாக்கட்டும், இரக்கம் பாராட்டும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.